நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான குறைவெல்லாம் நிறைவாக எங்கள் மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. இதோ இந்த ஆராதனை வேலையை உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ராஜா உம்முடைய நிறைவு ராஜா அப்பா, எங்களுடைய அப்பா இந்த வேலையை ராஜா உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். உம்முடைய நிறைவினால ராஜா அதை நிறைத்து தகப்பனே எங்களை பூரணப்படுத்தும்படியாக அப்பா இந்த நேரத்தை ராஜா உம்முடைய கருத்தில் நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, முழு மனதோடு ராஜா, முழு ஆத்துமாவோடு உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த காலை வேளையில எங்களை கொண்டு வந்திருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை நடத்துங்க தகப்பனே ராஜா. நாங்கள் அல்ல தகப்பனே, நீரே எங்களை நடத்துவதற்கு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். இந்த வேளையை ராஜா
நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுக்கும் உமக்கும் அப்பா கர்த்தாவே உண்டான அந்த உடன்படிக்கை ராஜா, அப்பா கர்த்தாவே நினைவு கூறத்தக்கதாக ராஜா இந்த நாளில் ராஜா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்க. அப்பா உம்மிடத்துல ராஜா அப்பா கர்த்தாவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள ராஜா அப்பா நீர் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று பயன்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. நின்ற வண்ணமாக சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 107வது சங்கீதம், சங்கீத புஸ்தகத்தில் 107வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற ஜெயக்குமார் பிரதர் முன்னதாக வந்து வாசிப்பாங்க. சங்கீதம் 107 1 முதல் 16 வசனங்கள். 1 முதல் 16. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 107 1 முதல் 16 வசனங்கள் வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவளை செவ்வையான வழியை நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தும் ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்பது. ஆமென், ஆமென். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இந்த மாதத்தில் கிருபையும் அதிசயமும் நமக்கு எல்லோருக்கும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வார்த்தை விதமாக சொல்லியிருக்கிறாரு, புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும். புல் உலர்ந்துடும், பூ உதிர்ந்து போகும். ஆனால் நம்ம தேவனுடைய வசனம் ஒரு நாளுமே விழாது, எதுவுமே ஆகாது. என்றென்றைக்கும் அது மாத்திரம்தான் நிற்கும். அது நிற்கும்போது நம்மளையும் அது நிற்க செய்யும். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு முதல்ல நம்ம வாசித்த வசனம் என்னன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் கிருபை இருக்கிறதுனால மாத்திரம்தான் நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோம். ஆமாம் தானே? அவரோட கிருபை இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கவே முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இல்லை, ஆனால் அவரோட கிருபை இருக்கிறதுனால நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு
கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்தில்
கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டிருந்தா நம்ம எதை குறிச்சும் கவலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் அப்படிதான். அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். அந்த வசனத்தில் நாம் நிற்போமே, ஆனால் நமக்கு எந்த கவலையோ கலக்கமோ தேவையே இல்லை. ஒரு கவலையும் ஒரு கலக்கமும் தேவைப்படவே இல்லை நமக்கு. நம்ம அதை யோசிக்கவே வேண்டாம். நாம் என்ன யோசிக்கணும்னா, இன்னும் அவர்கிட்ட இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அவர்கிட்ட இருந்து நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளால முடியாததெல்லாம் அவருடைய வார்த்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம சொல்லலாம் இந்த ஆராதனை வேளையில, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம்
போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, எல்லாமே மாறும். அவர் சொன்னா எல்லாம் ஆகும். அவர் சொல்லும் பொழுது அந்த எல்லா காரியமும் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கிரியேஷன்ஸ் பற்றி பார்க்கும் பொழுது, அதாவது அவர் இந்த பூமியில் சிருஷ்டிப்பை பற்றி பார்க்கும் பொழுது, அவர் வார்த்தையில் சொன்னதெல்லாம் அது அப்படியே ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அவர் அநேக விதமான காரியங்களை சொல்லி நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன மாத்திரத்தில் அது நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் கிடையாது, நான் மாறாதவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நமக்கு வாக்குறுதி கொடுத்த எல்லா மனுஷங்களும் மாறி இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் மாறி இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆராதனை வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற வேண்டியதெல்லாம் மாறி அவருடைய வார்த்தை மாறாமல் நிற்கும்படியாக நம்ம எல்லாம் கர்த்தரை பார்த்து சொல்லலாம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர்.
மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. நான் பாடி சோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. காருண்யம் உள்ளவரே, கரப்பற்றி நடத்திடுமே. காருண்யம் உள்ளவரே, கரப்பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரரே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே பாடுவேன் அல்லேலூயா. பாடுகிற யாவருக்கும் சமாதானம். ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே பாடுவேன் அல்லேலூயா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி
கன வல்லமை எல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பிய ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக இதோ இந்த காலை வேளையில ஆராதனையில ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நமக்கு எதிரடையா இருக்கிற எல்லா விதமான சத்துருவையும் முறியடிக்கிற அந்த வல்லமை இதோ இப்பொழுது கேட்கிற அனைவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த காலை வேளையில நமக்கு அவர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தருகின்ற தேவன் அல்லவா, ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா, ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியில் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. அப்பா எங்களுக்கு ஆவியில் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒரு ராஜா சும்மா இருக்காதபடிக்கு எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட வல்லமையை ராஜா இழந்து போக கூடாது தகப்பனே. அப்பா ஆவியில நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனை வேலையில ராஜா எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நாங்க இனி இதுக்கு முன்னாடி இருந்தது போல ராஜா கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு அல்ல ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதலை எங்களுக்கு நீர் கட்டளையிட போறீங்க ஆண்டவரே. ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட போறீங்கப்பா. அப்பா ஓடி ஓடி சோர்ந்து போன எங்களுக்கு ராஜா, அப்பா கர்த்தாவே போராடி கலைத்த எங்களுக்கு ராஜா ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியாக அப்பா எங்க மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்க. உம்முடைய வல்லமை நீர் ஊற்றி இருக்கிறீரப்பா. இதுவரைக்கும் அப்பா பலன் இல்லாமல் ஓடின நாங்கள் பலத்தோட கூட ராஜா எல்லாவற்றையும் செய்ய அந்த புது பலனை இதோ இந்த ஆராதனை வேளையில எங்கள் மீது நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீரே, நீங்க ஊற்றி கொண்டிருக்கிறீரே ராஜா. அப்பா எல்லாவற்றையும் ராஜா நீர் சொன்னபடி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் சொன்னபடி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய சமூகத்துல ராஜா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட எங்க வாழ்க்கையில மாறாது டாடி. எங்க வாழ்க்கையில அது மாறாதுப்பா. ஒருவேளை நாங்க மறந்துடலாம் ஆண்டவரே, நாங்க அதை விட்டுட்டு வேற இடத்துல போய் நின்றுக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீங்கப்பா. நீர் நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு அப்பா கர்த்தாவே இதோ இந்த மாதத்துல ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று ராஜா அப்பா நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே அப்பா நாங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் செய்கிறீர் ஆண்டவரே. அப்பா இன்னும் எங்களுக்காக செய்ய போகிறீர் தகப்பனே ராஜா. அப்பா இதுவரைக்கும் செய்ததுக்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இன்னும் எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற ராஜா. அப்பா கர்த்தாவே நீர் எங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. மனுஷர்கள் எல்லாம் சொல்லியிருந்தா அது ஒரு நாள் நடக்காம போகலாம். ஆனா நீங்க எங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் அப்பா நிறைவேற்றுகிற தேவனா நீர் இருக்கிறபடியினால இதோ இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆராதனையில பிரியப்படுகிற எங்கள் தேவாதி தேவனே இதோ இந்த ராஜா இந்த மாதம் நீர் கொடுத்த உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ராஜா எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றி ராஜா எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை நீங்க கட்டளையிட போகிற நல்ல தயவுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி தகப்பனே ராஜா. எங்களை நடத்துவேன்னு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்க நாங்க எங்களை நடத்துறீங்களான்றத நாங்க வேணா சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஒரு சந்தேகமும் இல்லாதபடிக்கு எங்களை நடத்துகிற தேவன் நீர் என்பது ராஜா இந்த காலை வேளையில உணர்ந்து ராஜா உணர்வுள்ளவர்களாக உடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் ராஜா. உடைய கண்கள் எங்க மேல நோக்கமா இருக்கிறதப்பா. உணர்வுள்ள மனுஷரை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. நீங்க தேடி நோக்கி பாக்குறீங்கப்பா. உணர்வுள்ள மனுஷர்கள் பூமியில இருக்கிறாங்களான்னு இந்த உணர்வு இந்த காலை வேளை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொன்ன மாதிரி எங்களுக்கு செய்கிற தேவனப்பா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை பார்த்து சொல்லலாம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும்,
என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இசைக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இசைக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடலும் திறக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரியோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுக்களும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கழிப்பாக மாற்றப்படும். செங்கடலும் திறக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரியோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கழிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நீமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நீமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காணா கேள்விக்கு
கேள்விகளுக்கு பதில்கள் வரும். தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். 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 அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லாத ஒன்றையுமே அவர் செய்யவே மாட்டாரு. அவர் நமக்கு வாக்கு பண்ணாருன்னா அதை சொன்னபடி செய்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாதத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல் அநேகரால பாட முடியல, இன்னும் புதுசா இருக்கிற மாதிரி பாக்குறீங்கன்னா கர்த்தர் இதுல அநேக வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தங்களா கொடுத்திருக்கிறாரு. யுத்தங்களும் இதுவரைக்கும் நமக்கு இருந்த எல்லா போராட்டங்களையும் அவர் முறித்து இன்னைக்கு நமக்கு ஒரு புது ரெகபோத் அவர் கொடுத்திருக்கிறாரு. ரெகபோத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தை மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு நாம இந்த இடத்துல தகுதி இல்லாதவங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா சொல்றாரு, தகுதியே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி தான் தரமான உயர்வை தரப்போறாராம். உனக்கெல்லாம் இதுக்கு லாய்க்கே கிடையாது, நீ எல்லாம் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னால நமக்கு ஒரு உயர்வை இந்த மாதத்துல அவர் தரப்போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலையை பார்க்க கூடாது. பாடலை விதமா சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை அவர் கண்டிப்பா செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இதோ இந்த ஆராதனை வேளையில் இப்படி ஒரு வாக்குத்தத்த பாடலை நமக்கு கொடுத்து நம்மை அவர் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. இதுவரைக்கும் நாம் பார்த்தது இல்லைங்க இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதல். நமக்கு அநேக தேவை இருக்கலாம், நம்ம அநேக வித பிரச்சனைகளுக்குள்ள இருக்கலாம், நம்ம அநேக இடத்துல சிக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இவ எல்லாவற்றிலிருந்து உனக்கு ஒரு இளைப்பாறுதல் நான் கட்டளையிட போகிறேன். நீ நிறைய கேள்வி கேட்கிறல, உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் இந்த மாதத்துல வரப்போகிறது. நீ எத்தனையோ கேள்வியை கேட்டு இன்னும் எனக்கு பதில் வரலையேப்பா, ஏன் இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடுப்பதற்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் சொன்னா அது ஆகும், அது அவர் கட்டளையிட்டு அது நிற்கும். காலை வேளையில இந்த ஆராதனை நேரத்தில் அவர் சொன்னதை எல்லாவற்றையும் செய்கிற தெய்வமாய் இருக்கிறாரு. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் இந்த மாதத்துல செய்து தரப்போகிறாரு. இந்த ஆராதனையினுடைய இறுதிக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவரே நம்ம சொல்லலாம், அப்பா நீங்க தான் எங்களை நடத்தணும் ஆண்டவரே, இந்த மனுஷரை எங்களை நடத்தக்கூடாதுப்பா, இந்த மனுஷனுடைய ஆலோசனையிலையும் நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே, இந்த மனுஷர் பின்னாடி நாங்கள் ஓடிடக்கூடாதப்பா. உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய இளைப்பாறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நான் அவரோட ஆலோசனைப்படி இருக்கணும்னா அவருடைய வசனத்தை பிடிச்சிட்டு வாழணும். இன்னைக்கு எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவு அவருடைய வார்த்தை தான். அவரை பார்த்து நம்ம அர்ப்பணித்து சொல்ல போகிறோம்.
உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர். நீரே என் ஜீவனின் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர். நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். வேலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. வேலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, கைகளை உயர்த்தி உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர்.
ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். அபிஷேக ஒளிவ மரமாக கர்த்தர் நம்ம ஆலயத்தில் நடப்பட்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எங்கேயோ வாழ்கிறவர்கள் அல்ல, அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தெய்வ சமூகத்துல சற்று இந்த பாடல் வரிகளோடு உங்களை இணைத்து பாருங்க. அபிஷேகப்பட்ட ஒளிவ மரம் என்பது அழிவில்லாததாய் இருக்கிறது. அது அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அந்த ஒளிவ மரம் அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம். அது தன்னையும் பாதுகாத்து கொண்டு பிறரை அபிஷேகிக்கிற ஒரு ஒளிவ மரமாய் இருக்கிறது. அபிஷேகம் என்பது அது நமக்குள் இருப்பது மாத்திரமல்ல, அது நமக்குள் இருந்து அது பிறருக்குள் பரவி செல்கிறதா இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. இதுதான் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நேற்று மாதம் அளவு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நேற்று மாதம் அளவு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அபிஷேக ஒளிவ மரமாக அழிவில்லாதபடி எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ வெள்ளங்கள், எவ்வளோ புயல்கள், எவ்வளோ பஞ்சங்கள், எவ்வளோ நோய்கள், எவ்வளோ விரோதமான காரியங்கள் வந்தது. ஆனா என் மேல அபிஷேகம் இருப்பதுனால, என்னை ஒரு ஒளி மரமாக அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பதுனால எனக்கு அழிவில்லாதபடி இந்த 9வது மாதத்துல இந்த 7ஆம் தேதி அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்றேங்க, தேவ சமூகத்துல எஸ் டாடி அழிவில்லாத ஜனமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போக முடியாது. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளை அழித்து போட முடியாது. என் நிமித்தம் அநேகருக்குள் அபிஷேகம், என் நிமித்தம் அநேகருக்குள் அபிஷேகம், என் நிமித்தம் அநேகருக்குள் அபிஷேகம். அது கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அது கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அது கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. தேவ சமூகத்தில் வாழ்கிற நான் அநேகர் அபிஷேகிக்கிற சந்ததியாக அத்தனை நடத்த விரும்புகிறார். அத்தனை நடத்த விரும்புகிறார். ஓ ரேபே கதனமா சந்தரியா. விசுவாசிகள் மாத்திர கைகளை தட்டி, விசுவாசிகள் மாத்திர கைகளை தட்டி, ஓ ரேபே பே பே ரியந்தரா ரிபராக்கல மாதன மேஷலா. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இனி உனக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. இந்த 9வது மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது அநேகருக்குள்ள பரவி போக போகிறது. அது அநேகரை தொட போகிறது. அது அநேகரை பற்றி பிடிக்க போகிறது. அநேகர் 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 இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். அநேகர் தேவன் பக்கம் திரும்ப போகிறார்கள். அதற்காக ஒரு விசேஷ அபிஷேகம் இந்நாளில் இறங்கி வருவதாக, இந்நாளில் இறங்கி வருவதாக, அதுக்கு அடையாளமாக ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒரு பேபே ஒரு பலகதடரி யந்தரா உனக்குள்ள இருந்து அபிஷேகம் அது 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 தேசத்துக்குள்ள, அது ஜனங்களுக்குள்ள எஸ்ஆடி பரவி போகும்படியாக உனக்குள்ள இருக்கிற அபிஷேகங்களை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எனக்கு இந்த நடத்துதல் வேணுங்கிறவங்க கைகளை தட்டி அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த நடத்துதல் எனக்குள்ள வைங்கப்பா, இந்த நடத்துதல் எனக்குள்ள வைங்க.